பியர்ஸ். ஏன் பர்சனலாக பியர்ஸ்னா, பியர் இஸ் மை ஃபேவரட் அனிமல். பெருசாக புஷ் புஷ்ன்னு இருக்கும், கட்டி புஷ்டு படிக்கிறது சூப்பராக இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. இன்னைக்கு நம்ம பியர்ஸையும் பியர்ஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி இந்த பேசுகிறோம். எத்தனை வகையான பியர்ஸ் இருக்குது. ஸோ புது விஷயம் கற்றுக்க, அறிஞ்சிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் நம்ம ஃபேக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தி நார்த் அமெரிக்கன் பிளாக் பியர். பேர்லேயே இருக்குது நார்த் அமெரிக்கன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து இந்த யூஎஸ் கனடா ரீஜன்ஸில் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஏன் பிளாக் பியர்னு பேர் இருக்குன்னா, பிளாக் பியர்னா பிளாக் கலரில் மட்டும் இல்லை, நிறைய கலர் வெரைட்டிஸில் வரும். ப்ரௌன், பால்டு சம்திங், அந்த ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும் ஹேர் ஸ்டைல், அந்த கலரில் வரும். அந்த மாதிரி இதுக்கு நிறைய இது இருந்தாலும், இது வந்து எப்பேற்பட்ட பியர்னா, நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது ஜோக் காட்டுற பியரில் இதுவும் ஒன்று. இது வந்து ஹியூமன்ஸ் நிறைய இடத்துல இந்த குப்பை தொட்டிக்குள்ளே வந்து சாப்பிட்றது, லைக் அதோட பியர்லி உண்டு. அந்த எப்படி ஒரு ஹியூமன்ஸோட நேச்சர்னு ஒன்று இருக்கும். பியர் இஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அனிமல். அதுக்குன்னு ஒரு ஹண்டிங் ஸ்கில் இருக்கும். அதையே மறந்து நம்ம கூட மாடர்னைஸ்டாக சிட்டிஸில், டவுன்ஸில் நைட் வீட்டுக்குள்ளே வருது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை வந்து அமெரிக்கன் பீப்புள் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சரி ஃபன்னியான பியர், அதுக்குன்னு ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் போய்ட்டு ரொம்ப இது பண்ணுறாதீங்க. எப்போ வேணுமோ அப்போ வந்து சம்பவம் பண்ணி விட்டு போயிடும். ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தி ப்ரௌன் பியர். ப்ரௌன் பியர் இஸ் ஆல்சோ கால்ட் as a grizzly. ஸோ grizzly பியர்னா என்ன? grizzlyன்னா லைக் நம்ம நிறைய பியர்ஸ் பார்ப்போம்ல, இந்த மீன் வேட்டையாடுற மாதிரி ஒரு கிரே ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி ஒரு கலரில் ஒரு பியர் இருக்கும்ல, இதுதாங்க இந்த பியர். இந்த பியர் எப்பேற்பட்ட பியர்னா, லைக் நல்லா பெருசாக ஒரு 1500 பவுண்டு வெயிட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கிற இந்த பியர் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இது வந்து ரொம்ப திக் ஃபர்டாக இருக்கும், ரொம்ப திக்கான ஃபர் இதுக்கு. அதே மாதிரி இந்த பியர்ஸ் வந்து நம்ம வந்து யூஎஸ்ஏ, ரஷ்யா அண்ட் சம் கண்ட்ரிஸ், அந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்க்கலாம். ஈவன் ரஷ்யாவோட நேஷ்னல் அனிமல் grizzly bears ஆர் கால்ட் as brown bears. இதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தாலும் இந்த மரத்தை கட் பண்ணுறது, மீனை வேட்டையாடுறது, இட்ஸ் an omnivorous. அதுக்குன்னு எல்லா பியர்ஸும் கேரக்டரிஸ்டிக்ஸும் அதுக்கு மறந்து போகிற மாதிரிலாம் இல்லை. எப்போ நம்ம பக்கத்தில் போகிறோமோ அதை வச்சு ஒரு விஷயம் இருக்குது, மர்சி ஆர் ஆக்ஷன். இந்த ரெண்டு விஷயம் எப்போ வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ தள்ளி இருக்கிறது எப்போவுமே நல்லது. ஆபத்து அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இது புசு புசுன்னு அழகாக இருக்கும். நின்னா ஒரு 9 அடி ஹைட்டுக்கு வர்றது ஒரு ஜைஜாண்டிக்கான பியர்ஸ். ஓகே, தேர்ட் போகலாமா? தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் படிக்கரடி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. எப்படி பிடிக்குது? லைக் படிக்கரடின்றது நம்மளால எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். பனிக்கரடிக்கு தேவையான ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. பியர்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் இருந்தாலும் they improve according to their ஒரு இடத்துல ஒரு மாதிரி அவைலபிள் இருக்காங்க. இப்போ நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா we get grizzly bears, அமெரிக்கன் பிளாக் பியர்ஸ். அதே கொஞ்சம் மேலே போனீங்க ஃபெரோ ஐலாண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா லைக் யூ கெட் போலார் பியர்ஸ். ஏஷியாவில் இருந்தீங்கன்னா ஏஷியாட்டிக் பிளாக் பியர்ஸ் தான் மூன் பியர்ஸ். இப்போது நான் சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது நார்த் அமெரிக்கா. லைக் வச்சுக்கேன், மேப் ஒன்று சும்மா இல்லை, கற்றுத்தரத்துக்கு தான் இருக்குது. ஸோ இது யூஎஸ்ஏ கனடா மேப் இருக்குது. ஸோ யூஎஸ்ஏ கனடா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கனடாவில் we can see லைக் வாட் இஸ் பிளாக் பியர், நார்த் அமெரிக்கன் பிளாக் பியர்ஸ். அடுத்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம், இந்த மொத்த அமெரிக்காஸில் பார்க்கக்கூடியது தான் grizzly bears. வைல்ட் லைஃப்க்கு ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் போலார் பியர்ஸ். இது போலார் பியர்ஸ் இருக்கிற ஒரு கன்செப்ஷன் இருக்கும் சும்மா இருக்குது. போலார் பியர்ஸ் வந்து நம்ம வந்து மெயினாக கிரீன்லேண்ட், நூவட். ஸோ ஆக்சுவலி கனடாவில் நூவட்ன்ற ஒரு ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட்டில் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம ரஷ்யாவோட டாப் இந்த இடத்துல ஃபெரோ ஐலாண்ட்ஸ் இருப்பாங்க, இது நார்வேயால் கண்ட்ரோல் பண்ணப்படுது, அந்த இடத்துல பார்த்தோம். சரி, ஃபிஷிங். அதே மாதிரி இந்த பியர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 176 பவுண்ட்ஸ் வெயிட் வரும். நல்லா இது 176 நியர்லி ஆவரேஜாக 400 kgs மேலே வருது.
லைக் ஸ்டாண்டிங் ரொம்ப 12 அடி ஹைட்டு கிட்டத்தட்ட வரும். அதே மாதிரி குளிர்லேயே மெயின்டைன் ஆகுறதால எவ்வளோ குளிரான தண்ணியாக இருக்கோ அதெல்லாம் மெயின்டைன் ஆகி ஈஸியாக ஸ்பின் பண்ணி தங்கி ஹண்ட் பண்ண முடியுது. அடுத்து போகலாங்களா? 4வது ஏஷியாட்டிக் பிளாக் பியர். அப்படி சொல்ல யாருக்கும் ஃபெமிலியராக இருக்காது. மூன் பியர். பேர்லேயே 3 இருக்கே, தலையில 3 இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதோட செஸ்ட் ஏரியாவில் ஒரு ஒயிட் கலர் கிராஸ் ஆன் இருக்கும். கிராஸ் ஆட்னா என்ன? ஹாஃப் மூன் கிராஸ் ஆன். ஸோ அந்த மாதிரி இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ரொம்ப துளித்தரமாக இருக்கிறது வந்து நம்ம வந்து எங்கெங்கே பார்க்கலாம்னா ஆப்கான், பங்களாதேஷ், பூட்டான், கம்போடியா, சைனா, இந்தியா, ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான், மலேசியா மாதிரி கண்ட்ரிஸும் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ ஈகோசிஸ்டம், அதாவது ஏஷியா நிறைய கண்ட்ரிஸ் வந்து சப்ட்ராபிக்கலாக வார்ம் அண்ட் ஹீட் அப்படியே மெயின்டைன்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ஸ்பெக்டிக்கல் பியர். ஸோ ஸ்பெக்டிக்கல் பியர் என்ன? அஃப்கோர்ஸ் மனுஷங்க கண்ணாடி போடுறோம், நம்ம மொபைல் டிவி எல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் பியர் கொஞ்சம் கண்ணாடி போட்டுச்சு. வேறு எதுவும் இல்லை. பாடியில் இருந்தே ஒரு ஐ போட்டு பிளாக் கலராகவும் சுற்றி கிரே ப்ரௌன் பால் கலர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி அது வந்து ஒரு ஐ ஃப்ரேம், அந்த கிளாஸஸ் ஸ்பெக்டிகல்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுது. இந்த பியர்ஸ் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் பார்க்கலாம். சவுத் அமெரிக்காவில் எங்கே? மவுண்டன் ரீஜன்ஸ், இந்த பெரு, ஈக்குவடார், மெயினாக ஆண்டீஸ் மவுண்டன்ஸில் நம்ம இதை பார்க்கலாம். 5% diet is composed of meat, so it's complete and omnivorous. And முக்கியமான விஷயம்னா இது வந்து verge of extinction. இதை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக ஆண்டீஸ் மவுண்டன்லேருந்து கொஞ்சம் அதுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டீஸ் மவுண்டன்றது சில்லி அண்ட் அர்ஜென்டினாவோட பார்டரில் இருக்குது. தட் இஸ் ஆண்டீஸ் மவுண்டன். ஓகே, ஐ திங்க் யூ லேர்ன் something. ஸோ Andes is located here. Next போலாங்களா? அடுத்து எல்லாருக்கும் ஃபெமிலியரானது அஃப்கோர்ஸ் பாண்டாஸ். எல்லாருக்கும் பிடிக்கும். சைனாவின் அடையாளம் எதாக இருந்தாலும் பாண்டாஸ் வந்து ஒரு காலத்தில் 150 தான் இருந்திருக்கு. இவ்வளோக்கு பாண்டாஸோட வயிறு அமைப்பு எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாது. கரடினஸ் ஆம்னிவோரஸ். பட் அதால் அவ்வளோ ரஃப்பான பேம்பூஸ் டைஜஸ்ட் பண்ண முடியும்னா கிடையாது. அதனாலே நிறைய பாண்டாஸ் செத்தும் போயிருக்கு. ஆனால் சொல்லுவாங்கல்ல, ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங். அதே தான் என் தலைவன் பேம்பூ சாப்பிட்டு மட்டும் எதுவும் பண்ணாமல் இப்போ 1000 கணக்கில் இருக்கும். ஸோ இட்ஸ் இன்ஸ்பிரேஷனல். பட் அதுக்கு லேசியாக இருக்கணும். எப்படி? லைக் இதுதான் பாதி பாண்டாஸ் வந்து மரத்தில் இருந்து கீழே விழுந்து செத்து போயிடணும். அவன் போடுற ஏற மரமா இத்தினு இருக்கு. இவனோட வெயிட்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும். 113 கிலோ கொண்டு போய் ஒரு பேம்பு மரத்துக்கு பக்கத்தில் சிறுசுதான் அந்த நீட்டமாக மரம் இருக்குல்ல, அதில் ஏறி விழுந்து செத்து போயிடுறானுங்க. இவனுங்களை பாதுகாக்கிறதுக்காகவே நிறைய இவங்க வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பேண்டாஸ் நம்ம எவ்வளோ க்யூட்டாக சொன்னாலும் அதுக்குள்ளே ஒரு டார்க்கஸ்டான விஷயம் இருக்குது. இன்கேஸ் ஒரு பாண்டா மதர் வந்து 2 பேபிஸ் கொடுத்தா அதை ஒன்று அதுவே சாப்பிடும். ஏன்னா அதுக்கு சோம்பேறித்தனம் தான். சாப்பிட்றதுல கூட சோம்பேறித்தனம். நிறைய பேம்பு சாப்பிட்டு பால் கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. நத்திங் டு டூ. பட் ஸ்டில் நம்மளுக்கு தேவையான அதிகமான பாண்டாஸ் இருக்குது. நம்ம வந்து சைனீஸ் ஃபாரஸ்ட்டில் நம்ம அதை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் த ஸ்லாத் பியர்ஸ். ஸ்லாத் இருக்கிறதே குட்டியான பியர். லைக் இதுக்கு அப்புறம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பியர் இருக்குது. லெட் இட் பி சர்ப்ரைஸ். ஸோ ஸ்லாத் பியர்ஸ் எப்படி லைக் ஏன் குட்டினா, லைக் அதோட ஆவரேஜ் வெயிட் வந்து 88 kgs இருக்கும். 88 kgs இருக்க இந்த பியர் வந்து லைக் வி கேன் சீ இன் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நம்ம சப்ட்ராபிக்கல் இந்தியாவில் நம்ம இந்த பியர்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த பியர் வந்து எப்படி இருக்குன்னா, செஸ்ட் ஏரியாவில் யூ ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குண்டாக இருக்காது, ஃபர் இருக்காது. மூஞ்சி வந்து ஸ்லாத் மாதிரி இருக்கும். ஸ்லாத்னா என்ன தெரியும்ல, அது பெருசாக நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ ஸ்லாத் மாதிரி இருக்கும். ஸ்லாத் மாதிரி இருக்கும்போது ரொம்ப லேசியாக இருந்தாலும் அதுக்கு நான் ஹண்ட் பண்ண ஆகிறீங்கன்னா பாடி லென்த்தோ கம்மி, வெயிட்டோ கம்மி. எப்படி ஹண்ட் பண்ணாது? எஸ், இட் ஹண்ட்ஸ். அதோட ஃபேவரட்டே ஹனி தான். நம்ம சொல்லுவோம்ல, கரடி ஹனி சாப்பிடுது. இதோட உடலமைப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. ஹனி கரெக்டாக
ஸ்மெல் பண்ணி சாப்பிடும். என்ன சம் பீட்டில் டேஸில் செத்து போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அடுத்து போகலாம் வாங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது கொஞ்சம் ஃபேசினேட்டிங்கான ஸ்டோரி தான். சன் பியர். யோசிக்க வேண்டிய விஷயம்னா சன் பியர் வந்து அதே தான். இப்படி மூன் பியரில் ஒயிட் கலர் க்ரோசான் இருக்குமோ, சன் பியர்ஸ் வந்து ப்ரௌன் கலர் க்ரோசான் இருக்கும். அது ஹாஃப் ஷீட் செமி சி ஷேப்பில் இருக்கும். சாரி, ரொம்ப இருக்கிறது குட்டியான பியர்ஸ். 150 சென்டிமீட்டர் தான் இருக்கும். 50 கிலோ வெயிட் இருக்கும். ஆனால் நம்ம என்ன ஸ்லாத் பியர் தான் ஹனி சாப்பிட்ணுன்னு கேட்டால் கிடையாது. இருக்கிறதுலே நீளமான டங்கு, ஒரு எப்படி சொல்கிறது, ரெப்டைல் தாண்டி ஒன் ஆஃப் தி நீளமான டங்கு இருக்கிற மேமல் பால் ஊட்டி இதுதான். கிட்டத்தட்ட ஒரு நாக்கு வந்து 2 அடி தான். சரியா சொல்ல தரல, பட் அது ரொம்ப பெருசாக போகும். எதுக்கு அது பெருசாக இருக்குன்னா, ஏன் அதோட உள்ள அந்த குட்டியாக பெருசாக அந்த நாக்கு பெருசாக இருக்குன்னா, ரீசன் வந்து அது பேர் கடிக்க அந்த ஹனி இதுக்குள்ளே இதை விடும்போது அது குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஹனி அப்படியே வைப் அவுட் பண்ணி குடிச்சிடும். இது அவ்வளோவா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் கிடையாது. இதுவும் நம்ம ஈஸ்ட் ஏஷியாவில் தான் காணப்படுது. ஸோ at the end of the video நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். Bye from நம்ம ஃபேக்ஸ். See you tomorrow. Stay tuned.